எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்களென்றால் ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு பிறகு தான் இந்த வீடியோவே ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக இட்லி பேட்டர் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏனென்றால் நிறைய பேர் என்னோட கொமெண்ட்ஸில் எழுதி கேட்டிருக்கிறீங்கள். அதோட இன்டோர் அவுட்டோர் கிளீனிங்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னால் இந்த இட்லிக்கு அரைக்கிறதுக்கு அரிசியும் உளுந்தும் ஊற விட போகிறேன். அதுக்கு பார்த்தீங்களென்றால் நான் 1 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கிறேன். நீங்கள் எந்த கப் இதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவில் நீங்கள் என்ன மாதிரி அளவுக்கு எடுத்தீங்களென்றாலே நல்லா பர்ஃபெக்டாக வரும். அதோட பார்த்தீங்களென்றால் 4 கப் பொன்னி அரிசி நான் எடுத்திருக்கிறேன். இப்போ இதோடையே 1 கப் முழு உளுந்து நான் சேர்த்துக்கொள்கிறேன். எப்பயுமே இட்லி தோசைக்கு முழு உளுந்து நாங்கள் ஊற விட்டு அரைச்சமெண்டாலே நாங்கள் செய்ய போகிற அந்த இட்லியோ அல்லது அந்த தோசையோ வடைக்கு கூட நல்லா பர்ஃபெக்டாக வரும். அதோட 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் உண்டாத்தான் போட்டு ஊற விட போகிறேன். ஒரு 5 to 6 தடவைகள் நல்லா கழுவி விட போகிறேன். ஏனெண்டா இந்த தண்ணி நாங்கள் ஊற வைக்கும்போது ஊற வைக்கிற தண்ணி நல்லா கிளியராக இருக்கணும். இங்கே பாருங்க, இதே போல் தண்ணி இருக்கணும். ஏனெண்டா இந்த தண்ணியை வச்சு தான் நாங்கள் இந்த இட்லிக்கு மாவே அரைச்செடுக்க போகிறோம். இப்போ குறைஞ்சது 4 மடத்தியாலங்கள் ஊற வச்சு கொள்ளுங்கோ. அதுக்கு குறைவாக ஊற விட்டால் எங்களுக்கு சாஃப்டாக வராது. இப்போ நான் இட்லி பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு இந்த அரிசி உளுந்து இது எல்லாமே ஊற வச்சுட்டேன். இப்போ நான் இந்த வெளிப்பக்கம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டி கிடக்குது. இது எங்களுடைய கொரடோல் பக்கம். வெளியில் இருந்து வீட்டுக்கு வாரது, கார்டனுக்குள்ளே இருந்து நாங்கள் வீட்டுக்கு வர பக்கம்தான். ஏனென்று பார்த்திங்கன்னா அடிக்கடி நாங்கள் வெளியில் போய் உள்ளே வரும்போது அதில் மண்ணுகள் தூசுகள் எல்லாமே எங்களுக்கு இந்த இடம் எல்லாமே பரவி இருக்கும். அதுக்காக நான் கிழமையில் 1 தடவைகள் இதே போல் க்ளீன் பண்ணுறது வழக்கம். ஏனெண்டா வெளியில் எங்களுக்கு தூசுகள் மண்ணுகள் இருந்ததென்றால் அப்படியே நாங்கள் வெளியிலேருந்து உள்ளே வரும்போது அது எங்களுடைய வீட்டுக்குள்ளேயும் வந்தால் வீடும் எங்களுக்கு அடிக்கடி வந்து கூட்டி துடைக்க வேண்டிய தேவை வந்துடும். அதால் பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ இதையே செய்து விட்டுருவேன். அதால் இந்த அவுட்டோர் நான் முதலும் இந்த அவுட்டோர் க்ளீனிங் வீடியோண்டு போட்டிருந்தேன். அதில் எனக்கு சில பேர் கொமெண்ட்ஸில் எழுதியிருந்தீங்க, வீடு மட்டும் க்ளீன் பண்ணினா போதும் தானே, பிறகு அவுட்டோரையும் க்ளீன் பண்ணுறது அதையும் ஒரு வீடியோவாக காட்டுங்க, அதையும் க்ளீன் பண்ண வேண்டிய தேவை என்ன என்று சொல்லினோம். ஆனால் வீட்டை மட்டும் நாங்கள் க்ளீனாக வச்சுருக்கக்கூடாது, எங்களோட வீட்டை சுற்றி உள்ள பகுதி எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுருக்கணும். அதை விட எங்களுடைய ரோட்டு பக்கம், எங்களோட வீட்டுக்கு சைடில் இருக்கிற ரோட்டு பக்கத்தை கூட க்ளீனாக வச்சுருக்கிறதும் எங்களுடைய பொறுப்பு தான். இங்கே வெளிநாடுகளில் இங்கே கவர்மெண்டால் தான் எல்லாமே க்ளீனிங் செய்கிறது. இருந்தாலும் அப்பப்போ நாங்களும் அதுபோல் செய்தால் தான் எப்பயுமே எங்களோட வீடு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாகவும் இருக்கும். எப்பயும் அந்த பகுதிகள் நீட்டாகவும் இருக்கும். என்னண்டே தெரியலை, க்ளீனிங் என்று சொல்லி நான் வீடியோ போட்டாலே எனக்கு அந்த வீடியோ அவ்வளவா வியூஸ் வராது. ஏனெண்டா க்ளீனிங் என்று நான் எழுதினோடனே நிறைய பேர் இந்த வீடியோவை அவாய்ட் பண்ணுறீங்க. ஏனெண்டா இந்த க்ளீனிங் என்று வார்த்தை சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்கல. எனக்கு நிறைய க்ளீனிங் வீடியோ போட்டாலே எனக்கு கொஞ்சம் கொமெண்ட்ஸ் வந்துடும். என்ன இன்றைக்கும் க்ளீனிங்கா, ஏன் எங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியாதா, ஏன் அக்கா இப்படி ஒரு க்ளீனிங்ன்னு சொல்லி எங்களை குழப்புறீங்கள், இப்படி கூட எனக்கு கொமெண்ட்ஸில் வந்திருக்கு. சில வேளையில் அந்த கொமெண்ட்ஸில் பார்க்கும்போது நான் பேசாமல் சிரிப்பேன், இல்லாட்டியும் சில வேளையில் யோசிப்பேன். எங்களுடைய வீட்டை நாங்கள் க்ளீன் பண்ணி க்ளீனாக இருக்கிறதே அவர்களுக்கு பிடிக்குதில்ல போல நடக்குது. அப்போ இப்படி சொல்கிறவையில் என்ற வீடு வாசல் எப்படி இருக்குமென்ட்டு நான் கற்பனை பண்ணி சில வேளையில் பார்க்குறது. ஓகே, இது என்னுடைய மைண்ட், அது அவர்களுடைய மைண்டு. நான் யாரையுமே இதில் தப்பாக சொல்ல வரையில் யாருமே குறையாக நினச்சிட்டு பிறகு திருப்பி இதுக்கு கொமெண்ட்ஸ் எழுதாங்க. நான் வளமையாக சொல்கிறது தான். எந்த நெகட்டிவ் கொமெண்ட்ஸ் வந்தாலும் அதுக்கு ஒரு எழுத்து கூட என்னுடைய பதிலாக உங்களால் வாங்க முடியாது. அது உங்களுடைய நேரமும் வேஸ்ட், என்னுடைய நேரமும் வேஸ்ட். ஓகே, இப்போ இந்த கார்டன் தான் கூட்டி விட போகிறேன். கார்டன் எப்பயுமே
விண்டர் ரெண்டாலும் சரி சம்மர் ரெண்டாலும் சரி எப்பயுமே அது நாங்கள் க்ளீன் பண்ணி விடுவோம். மேலே இருக்கிற ஒரு பாட்டி அவவும் வந்து க்ளீன் பண்ணுவா, நானும் க்ளீன் பண்ணுவேன். ஏனென்று பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு வந்து இங்கே கார்டனுக்குள்ள வந்து மண் இல்லை. அந்த 2 கரை பகுதியும் தான் இந்த மரங்கள் வச்சிருக்கிற இடம் வந்து மண், மற்றது எல்லாமே ஒரு விதமான கல் பதிச்சிருக்குது. அப்போ எங்களுக்கு அது வந்து இந்த தும்பு தடி வச்சு தான் நாங்கள் எப்பயும் கூட்டி விடுவோம். அந்த இடம் பார்க்கும்போது மழை பெஞ்சால் கூட அந்த இடம் அவ்வளவு அழகாக இருக்கும். நிறைய பேர் எனக்கு நான் இந்த கார்டன் காட்டி வீடியோ போட்டாலே அக்கா உங்களுக்கு இந்த நத்து எல்லாம் வாரையிலையோண்டு கேட்குறீங்க. எனக்கு ஒரு நத்தை கூட வாரையில. அதுக்கு ரீசன் என்னென்று பார்த்தீங்களென்றால் அந்த நத்தைக்கான அந்த மருந்து கடைகளில் இருக்குது. அது கொஞ்சம் விலையாத்தான் இருக்கும், ஆனால் ஒன்றுமே செய்யலாது. கட்டாயம் அது போடத்தான் வேணும். ஏனெண்டா விண்டர் ரெண்டாலும் சரி சம்மர் ரெண்டாலும் சரி மழை ரெண்டாலும் சரி ஒரு நாளைக்கு 2 தடவைகள் நான் கார்டனில் போய் நின்றுட்டு தான் வருவேன். இந்த வீட்டுக்கு வந்த உடனேயே அந்த நத்தைக்கான மருந்து எல்லாமே வாங்கி எல்லா இடம் போட்டு விட்டுட்டோம். அதில் இருந்து எனக்கு ஒரு நத்தை கூட இப்போ வாரதும் இல்லை. இந்த கார்டனும் வந்து நல்லா நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த கார்டனில் இப்போ சீசன் இந்த பூ தான். இந்த பூ உண்மையில அவ்வளவு ஒரு அழகாக இருக்குது. நான் நேற்று கடையிலையும் இந்த பூ வாங்கி கொண்டு வந்திருந்தேன். வேண்டி கொண்டு வந்து நான் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்ப்பீங்க. நல்ல கலரான பூக்கள். இந்த கார்டனில் வந்து அவ்வளவா நிறைய பூக்கள் இல்லை. இனித்தான் சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டுது, இனி பூக்கள் வரவும் ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்க, இங்கே பார்த்தாலுமே இந்த மஞ்சள் கலர் பூத்தான் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த அவுட்டோர் கிளீனிங் எல்லாம் முடிச்சிட்டு இப்போ இந்த குரோடோலுக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய மெயின் டோர் தான், அது இந்த வெளிப்பக்கத்தை வந்து க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த டோரும் கிழமையில் ஒரு நாளைக்கு இந்த டோர் மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ரூமின் டோர்களும் வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். ஏனென்று பார்த்தீங்கன்னால் ஒயிட் கலர் டோராக இருக்கிறபடியால் இதில் வந்து நல்லா டஸ்ட்டுகள் எல்லாம் படிஞ்சிருக்கும். அதை விட 2 பக்கமும் பெரிய ரோட் இருக்கிறபடியாக நிறைய பஸ் இதால் போகும், பெரிய பெரிய வாகனங்கள் கார்கள் எல்லாம் போகிறபடியாக நல்லாவே டஸ்ட் பிடிக்கும். அதுக்காக கிழமையில் ஒரு தடவை கட்டாயம் நான் நேரத்தை ஒதுக்கி இந்த டோர் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன். இதுக்கும் வந்து கொரடோலில் இருக்கக்கூடிய ஒரு டோர் தான், கண்ணாடி இருக்கிறபடியால் அப்போ அது வந்து துடைச்சி விட்டவண்டா பார்க்கும்போது நல்லா க்ளீனாக இருக்கும். அதுக்காக அதையும் துடைச்சி விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த மெயின் டோரின் உள்பக்கம், அந்த வெளிப்பக்கம் துடைச்சி விட்டுட்டேன். அப்போ உள்பக்கமும் துடைக்கத்தான் வேணும். ஏனென்று பார்த்திங்கன்னா எல்லாருமே கை வச்சு அதை திறந்து தானே உள்ளே போய் வெளியே வருவோம். அப்போ அந்த கைப்பிடியெல்லாம் ஒயிட் கலர்ண்டாலே உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் அப்படியே எங்களுக்கு அந்த ஊத்தியே தெரியும். அதுக்காக இதையும் மைக்ரோஃபைபர் க்ளோத் ஒன்று வச்சு தான் துடைச்சி விடுறேன். உண்மையில் மைக்ரோஃபைபர் க்ளோத் வச்சு நாங்கள் எந்த இடம் க்ளீன் பண்ணினாலும் அந்த இடம் நல்ல நீட்டாக க்ளீன் பண்ணப்படும். அதை விட பார்த்திங்கன்னா அந்த மேஜிக் ஸ்பொஞ்ச் ஒன்று இருக்குது. அந்த மேஜிக் ஸ்பொஞ்ச் வந்து அது இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். நான் நிறைய வாங்கி வச்சேனால் முடிஞ்சுது. ஏனென்றால் அது வச்சு தான் நான் முழு இடமுமே இங்கே க்ளீன் பண்ணுறது. அதை நாங்கள் எந்த லிக்விட்டுமே யூஸ் பண்ண தேவையில்லை, வெறும் தண்ணியில் நனைச்சிட்டு எந்த இடத்த நாங்கள் க்ளீன் பண்ணுறோமோ அந்த இடம் அவ்வளவத்துக்கு பெர்ஃபெக்டாக க்ளீன் ஆகும். என்னட்டா அது இல்லை, அதால் நான் இந்த மைக்ரோஃபைபர் க்ளோத்தை வச்சு தான் எல்லா இடமுமே க்ளீன் பண்ணுறேன். ஒரு க்ளோத் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்காக வேண்டி என்ன நீங்கள் வீடியோக்காக வேண்டி உங்களுக்கு எல்லாம் நீட்டாக இருக்குது போல் நடக்குது. நீங்கள் இந்த மைக்ரோஃபைபர் க்ளோத்தை ஒண்டியே வச்சு யூஸ் பண்ணுறீங்கண்டு ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு டோரையும் க்ளீன் பண்ணிவிட்டு போய் நல்ல வடிவாக அதை நல்லா அலசி புளிஞ்சு போட்டு திருப்பியும் வந்து இன்னொரு டோரை வந்து க்ளீன் பண்ணுவேன். அது ஏனென்று பார்த்தீங்கன்னா எல்லா மைக்ரோஃபைபர் க்ளோத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம்ட்டா கெதியாகவே அந்த க்ளோத் எல்லாம் எங்களுக்கு பழுதாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நாங்கள் ஒண்டியே வச்சு செய்து மாற்றேக்கில்ல, இது வந்து நிறைய நாளைக்கு நாங்கள் காசு கொடுத்து வாங்காமலே வச்சிருக்கலாம். இந்த மைக்ரோஃபைபர் க்ளோத் தான் நீங்கள் எடுத்து இந்த டோர் எல்லாம் க்ளீன் பண்ணணும் என்று நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. உங்கள்கிட்ட ஒரு பழைய டிஷர்ட் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் இந்த க்ளீனிங்குக்கு யூஸ் பண்ணலாம்.
அதுக்கும் நல்ல சூப்பராக அந்த ஈரமெல்லாம் துடைச்சி நல்ல ட்ரை ஆகும். அதுக்கும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ரூம் டோரும் நல்லா வடிவாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ எனக்கு ஒரு கிழமைக்கு 10 நாளைக்கு அந்த க்ளீனிங் வேலை இனி இல்லை. திருப்பி நான் இன்னொரு வேலையெல்லாம் செய்து வரைக்கும் அது ரொட்டீனாகவே அந்த டோர் க்ளீனிங்கும் வந்துடும். அப்பப்போ நான் அப்படியே ரொட்டீனாக செய்கிறபடியாக எனக்கு எப்பயுமே இந்த டோர்களும் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த பூ தான் நான் சொன்னது. இந்த பூ வந்து இப்போ சீசன்ன்றதால் கொஞ்சம் விலையும் கூடவாக இருக்குது. ஆனாலும் பார்த்துட்டு இந்த சீசனுக்கு மட்டும்தான் வருமண்டுட்டு வாங்கி கொண்டு வந்துட்டேன். பாருங்கோ, டேபிளில் வந்து கோலுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். இவ்வளவு க்யூட்டாக இருக்குதுண்டு. உண்மையிலே இந்த பூ வந்து குறைஞ்சது ஒரு 4 நாள் 5 நாளைக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அதெல்லாமே வாடி போயிடும். அதுக்கு பிறகு நாங்கள் அது தூக்கி போடத்தான் வேணும். இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு கண்டாலும் பார்க்கும்போது கண்ணுக்கும் மைண்டுக்கும் நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். பாருங்க, இப்போ அதுக்காக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். எனக்கு கொமெண்ட்ஸில் மிதுர்லாண்ட ஒரு சகோதரி கேட்டிருந்தா, அக்கா நீங்கள் கொக்கோவை காட்டுங்கன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், உங்களுக்காக நான் திறந்து விடலேன்னு எனக்கு வேறு வேலை இருக்குது. அப்போ இந்த கூட்டின்ற மேல் டோரை மட்டும் திறந்து விட்டுட்டு இப்போ பாருங்க இதில் ஏறி நின்று விளையாடி கொண்டிருக்கிறா. உண்மையில் மிதுல்லா நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் எனக்கு பர்சனலாக கூட வாட்ஸ்அப்புக்கு இன்ஸ்டாகிராமுக்கு கூட மெசேஜ் போடணும். அக்கா நீங்கண்டே கொக்கோவை காட்டினா விட்டுட்டீங்கள், எங்களோட பிள்ளைகள் வந்து ஆசையாக வந்தவியலான கொக்கோவை பார்க்கலையண்டு. உண்மையில் எல்லாருக்காக வேண்டியும் தான் இந்த கொக்கோவை காட்டியிருக்கிறேன். உண்மையில் இது ஒரு மிருகமண்டு கூட நீங்கள் நினைக்காமல் அதையும் நீங்கள் அன்பாக விசாரிக்கிறது உண்மையில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இப்போ எங்களை பார்த்தீங்களென்றால் எங்களுடைய உளுந்து அரிசியெல்லாம் ஊறிட்டுது. இப்போ இதை நான் எடுத்து 2 மடத்தியாலம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரீசர்லேண்டா அரை மடத்தியாலம் வச்சிட்டீங்களெண்டாலே போதுமானது. இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த க்ளீனிங் வேலைகள் எல்லாம் செய்து களைச்சி போனேன். கொஞ்சம் காஃபி குடிப்போம்ன்ட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே வந்திருக்கிறேன். இந்த காஃபி பார்த்தீங்களென்றால் நச்சீரகமும் மல்லியும் வேர்க்கோம்பும் வறுத்து நான் வீட்டிலேயே அரைச்சி நல்ல வடிவாக அரித்து வச்சுருக்கிறேன். உண்மையில் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து இந்த க்ரீம் கிராக்கர் பிஸ்கெட்டோடு தான் நான் இன்றைக்கி சாப்பிட்டு காஃபியும் குடிக்க போகிறேன். கொஞ்சத்துக்கு ஒரு 5-10 நிமிஷம் வீட்டில் இருந்து போட்டு இப்போ பிள்ளையார் சொல்லிச்சுன்னு இன்றைக்கி வெதர் வந்து நல்ல சூப்பராக இருக்குது, நல்ல வெயிலாக இருக்குது. வாங்கோ நாங்கள் இன்றைக்கி பார்க்குக்கு போகமாட்டோம். இந்த பார்க் வந்து நீங்கள் என்னுடைய வீடியோக்களில் பார்த்துருக்கிறீங்கள். இது ஒரு ஆறு. ஆனால் அங்கால வந்து நல்ல அருவியாகவும் ஓடிக்கொண்டிருக்குது. உண்மையில் இந்த இடத்துக்கு போனாலே அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஏனென்றால் அந்த தண்ணின்ற சத்தம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ இனி இது வந்து சீசன் சொல்லலாம். இந்த இடம் நிறைய ஆக்கள் வந்து வரவழிக்கிட்டு நடக்கிற ஆக்கள், ஓடுற ஆக்கள், சைக்கிள் ஓடுற ஆக்கள், பிள்ளைகளை விளையாட விடுறாக்கள்ண்டு நிறைய பேர் இப்போ இதில் வந்திருக்கணும். இப்போ மலைகளெல்லாம் பெஞ்சிருக்கிறபடியாக இன்னும் நிறைய தண்ணி இந்த இடத்துல ஓடிக்கொண்டிருக்குது. நான் அந்த பிள்ளைகளெல்லாம் சைக்கிளோடி முன்னுக்கு போய்கொண்டிருக்கணும். நான் நடந்து போய்கொண்டிருக்கிறேன். எங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த இடம் இருக்குது. உண்மையில் ஒரு அழகான இடம். இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் அடிக்கடி போவோம் வெயில் டைமில். ஏனெண்டா அந்த இடத்துல போய் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இருந்துட்டு வந்தோம்ண்டாலே உண்மையில் மைண்டு வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் ஆகிருக்கும். இப்போ அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ உங்களை கூட்டிக் கொண்டு போக போகிறேன். நீங்களும் இப்போ என்னோட அந்த இடத்துக்கு வாங்கோ, பார்க்கலாம். அந்த நான் நடந்து கொண்டு போன அந்த இடத்துல வர்ற தண்ணி எல்லாம் பாருங்க, இந்த இடத்தால தான் அருவியாக விழுந்து போகுது.
எவ்வளவு ஒரு சவுண்டோட போகுதுண்டு உண்மையில் உங்களுக்கே பார்க்க இது நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஏனென்று பார்த்தீங்களென்றால் இப்படியான இடங்களுக்கு பக்கத்தில் வீடு இருக்கிறதே ரேரண்டு தான் சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு அப்படியான ஒரு இடத்துல எங்களோட வீடு வந்து அமைஞ்சிருக்குது. உண்மையில் இந்த சம்மர் டைம் வந்து நானும் பிள்ளைகளும் போய் அந்த இடத்துல அவ்வளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் ஈவினிங் டைமில். உண்மையில் இன்றைக்கு எங்களுக்கு டைமே போனதே தெரியலை. ஏனெண்டா அந்த இடத்துல போயிருக்க எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அந்த தண்ணி விழுற சத்தமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதால் தான் நான் உங்களுக்கு அதில் வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் நீங்கள் அந்த சத்தத்தை கேட்கணுமென்றதுக்காக நான் இங்கால வந்து உங்களுக்கு அதை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். உண்மையில் இது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அடிக்கடி நான் இனி அந்த இடத்துக்கு போவேன். நான் உங்களுக்கு மீண்டும் அந்த இடங்களையும் இன்னும் சில இடங்களை என்னால் காட்ட முடியுமென்றாலும் நான் காட்டுவேன். ஓகே, இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த தோசைக்கு அரைக்கிறதுக்கு இப்போ 1/2 கப் வெள்ளை அவல் எடுத்து நல்லா கழுவி போட்டு 1/2 கப் தண்ணியில் ஒரு அரை மடத்தியால் நான் இதை ஊற வைக்க போகிறேன். இப்போ இங்கால பார்த்தீங்களென்றால் ஃப்ரிட்ஜில் இருந்து நான் இந்த உளுந்து அரிசி ஊற விட்டதை எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் இருக்கிற தண்ணியை நான் இப்போ ஒரு கப்பில் வடிச்செடுக்க போகிறேன். வடிச்செடுக்கிற தண்ணியில் இருந்து 2.5 கப் தண்ணி நீங்கள் புரிம்பாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்கோ. அந்த 2.5 கப் தண்ணிக்குள்ளே தான் நீங்கள் இவ்வளவத்தையும் நீங்கள் அரைச்செடுக்க போகிறீங்கள். 2 பிரிவாவோ 3 பிரிவாவோ நீங்கள் இந்த தண்ணியை தான் விட்டு அரைச்செடுக்க வேணும். இப்போ அடுத்ததாக 1/2 கப் சோறும் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த சோறையும் நான் சேர்த்து அரைச்சி தான் இந்த மாவை புளிக்க வைக்க போகிறேன். இப்போ நான் இந்த அவலையும் அந்த ஊற வச்ச அரிசியையும் சேர்த்து அரைக்க போகிறேன். இந்த ரெண்டையும் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு கொள்ளுங்க. இந்த அளவு வந்து சரியாக இருக்கணும். ஊற வச்ச தண்ணியில் இருந்து 2.5 கப் தண்ணி மட்டும்தான் நீங்கள் எடுத்து வச்சு மொத்தமாகவே நீங்கள் இந்த மாவை அரைச்செடுக்க போகிறீங்கள். அப்படி நீங்கள் அளவாக அரைச்செடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்ல போகிற மாதிரி உங்களுக்கு இந்த இட்லி வந்து நல்ல சாஃப்டாகவும் நல்ல பந்து போலவும் வரும். ஓகே, இப்போ நான் வந்து 3 தடவைகள் நான் இவ்வளவு மாவையும் அரைச்சு எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இட்லி பேட்டர் வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த பதம் வந்து இப்படி இருக்கணும். நீங்கள் சரியான அளவுக்கு தண்ணியை ஊற்றினீங்கன்னா இப்படி உங்களுக்கு வரும். இப்போ இதை நல்லா கைகளால் நல்லா குழச்சி விட வேணும். எவ்வளவுக்கு கைகளை வச்சு நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுறோமோ அவ்வளவுக்கு இது எங்களுக்கு நல்லா புளிச்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு இங்கே குளிரண்டதால் நான் இதை என்னுடைய ஓவனை 200 பாக செல்சியஸில் 3 நிமிடங்கள் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுட்டு அவனை ஆஃப் பண்ணிவிட்டு நான் தூக்கி அப்படியே வச்சிருவேன். ஒரு 8லிருந்து 10 மடத்தியாலத்தில் எனக்கு இது நல்லா புளிச்சு வந்துடும். நீங்கள் வெயில் நாடுகளில் இருந்துட்டீங்களென்றால் இந்த மெத்தட் உங்களுக்கு தேவையே இல்லை. சாதாரணமாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே உங்களுக்கு இந்த மாவு வந்து நல்ல பெர்ஃபெக்டாக புளிச்சு வந்துடும். ஓகே, இப்போ டைம் 10 மணி ஆகிட்டுது. நாளைக்கு காலையில் இந்த மாவு வந்து எவ்வளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் முதல் வச்சதுக்கும் இப்போக்கும் மாவு வந்து எவ்வளவுக்கு பொங்கி வந்திருக்குன்ட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. எப்பயுமே தோசையோ இட்லியோ அப்பமோ இந்த மாவு வந்து எவ்வளவுக்கு பொங்கி வருதோ அவ்வளவுக்கு தான் எங்களுக்கு நாங்கள் செய்ய போகிறதும் வந்து நல்ல பெர்ஃபெக்டாகவும் நல்ல டேஸ்டாகவும் எங்களுக்கு வரும். இப்போ பார்க்கவே உங்களுக்கு தெரியுது எவ்வளவுக்கு இது நல்ல திக்காக இருக்குதுண்டா. ஆக தண்ணி பதத்துக்கும் இருக்கக்கூட. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு ஸ்டீமரில் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ நான் இந்த இட்லி ஊற்றுற தட்டில் ஒரு கொட்டின் துணி போட்டு தான் நான் ஊற்றுறேன். பாருங்க, இப்படி நான் இதில் ஊற்றி வச்சு போட்டு நல்லா தண்ணி கொதித்த பிறகு அதில் நாங்கள் மூடி அவிச்செடுக்க வேணும். ஒரு 7லிருந்து 10 நிமிடம் நாங்கள் இதை அவிச்சு எடுத்துட்டோம்ண்டாலே நல்ல குண்டு இட்லி வந்து ரெடியாகும்.
இங்கே பாருங்க இவ்வளவுத்துக்கு எங்களுக்கு இந்த இட்லி வந்து சூப்பராக நல்லா சாஃப்டாக அவிஞ்சு வந்திருக்குது. கொஞ்சமாக தண்ணியை வந்து பனிக்கி போட்டு இந்த இட்லியை எடுத்துட்டோம்னா இந்த இட்லி எல்லாம் எங்களுக்கு நல்லா சூப்பராக அந்த துணியில் இருந்து எங்களுக்கு கலண்டு வந்துடும். அப்படி உங்களுக்கு துணி போட்டு இட்லி அவிக்க விருப்பம் இல்லையண்டா இந்த இட்லி தட்டிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு எல்லா இடமும் படுற மாதிரி பூசி விடுங்கோ. அதுக்கு பிறகு நீங்கள் இட்லியை ஊற்றி 7லிருந்து 10 நிமிடம் அவிச்சு எடுத்துட்டீங்களென்றால் நல்ல பர்ஃபெக்டான இட்லி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே பாருங்கள், இந்த இட்லியை வந்து நான் அவிச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு 2 நிமிடம் நீங்கள் வெயிட் பண்ணி போட்டு ஒரு கரண்டியில் தண்ணி தொட்டு இந்த இட்லி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டீங்களென்றால் இந்த இட்லி தட்டில் எந்த இட்லி மாவும் ஒட்டாமலே உங்களுக்கு இந்த இட்லி பர்ஃபெக்டாக வந்துடும். நான் வீடியோக்காக உங்களுக்கு உடனேயும் சுட சுட நான் எடுக்கிறபடியால் உங்களுக்கு பார்க்கும்போது இந்த இட்லி மாவு வந்து அதில் ஒட்டின மாதிரி இருக்குது. ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் 2 நிமிடம் வெயிட் பண்ணி எடுத்துட்டீங்களென்றால் ஒட்டாமலே உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கோ இந்த இட்லி வந்து எவ்வளவுத்துக்கு பஞ்சு போல் வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கவே தெரியும். நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன். அதை நீங்கள் செய்து நீங்கள் சாப்பிடும் போது தான் அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் கேட்ட மாதிரியே உங்களுக்கு என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேனோ அதே போல் உங்களுக்கும் நான் வந்து இந்த இட்லி பேட்டர் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கு எங்களுக்கு இது வந்து நெக்ஸ்ட் டே லஞ்ச் வந்து இந்த இட்லி தான். உண்மையில் பிள்ளைகள் வந்து அவ்வளவுத்துக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டவியல். இன்றைக்கு சாம்பாரோட இட்லி தாங்கொண்டு கேட்டினோம். ஓகே என்று சொல்லி போட அவைக்கு சாம்பார் தான் வச்சிருக்கிறேன். அதோட மீன் கறியும் இருக்குது. ஆனால் அவைய சாம்பாரோட தான் சாப்பிட போனோண்டிச்சினோம். அப்போ அதோட வேலுக்கு சாம்பாரோடையே இன்றைக்கு இட்லி வந்து நான் சர்வ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.